ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனிமே வீக்லி ஒன்ஸ் நம்மளோட சேனல்ல லாங் வீடியோஸ் ஒன்று கண்டிப்பாக வரும். இது லாங் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதை நான் ஒரு 10 மினிட்க்கு தான் ப்ரிப் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே சுருக்கி ஒரு 4 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் கிட்ட, ஐ மீன் 5 மினிட்ஸ் கிட்ட நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஸ்பெஷல் பர்சனுக்காக எடுத்தது அப்படின்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் கரெக்டாக. ஸோ அதோட குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் இதெல்லாமே இருக்கும்ல, அது எல்லாமே போட்டு நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். என்னன்னா ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருப்பேன். அதை கொஞ்சம் லூஸ் தரமாக பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து கீரி வச்சிருக்கதை அப்படியே உள்ள போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது நிறைய வாட்டி கண்ணுலையும் சரி கையிலையும் சரி இந்த மாதிரி எண்ணெய்லாம் அடிச்சிருக்கோம். உங்களுக்கும் அந்த மாதிரி அடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குன்னு வதக்கி ஃபைங் தான். இந்த புகைலாம் போகும்போது ஃபோன்ல இந்த கேமரா லென்ஸ் தான் அது ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலி வெங்காயம் போடும்போது உப்பு போட்டு வதக்குமா, இல்லை தக்காளி போடும்போது உப்பு போட்டு வதக்குமா? அதனால நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுக்குமே உப்பு கூட போட்டுருவேன். இது முடிச்சுட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். யூஸ்வலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில தான் அரைச்சு செய்யற மாதிரி செய்வோம். ஆனா அன்னைக்கு நான் என்னோட வேலையை சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக எங்க அப்பாவுக்கு கடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதுதான் விஷயம். அதை முடிச்சுட்டு தக்காளியும் கூட ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபாஸ்டா வச்சுட்டேன். ஏன்னா சீக்கிரமா அப்பதான் வதங்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, மறுபடியும் உப்பு போட்டேன். ஸோ தக்காளிக்கும் உப்பு போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அது வதங்குற வரைக்கும் டக்குனெல்லாம் பொறுமையில டக்குன்னு தயிரை ஊத்திட்டு நானும் கலருன்னு கலர்னேன். இது வந்து நான் எந்த வீடியோ பார்த்துலாம் கத்துக்கல. நானா சும்மா செய்ய தொடங்குனது. அது அப்படியே இதுதான் ரெசிபின்ற மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கேன். கூட கரம் மசாலா, என்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுருவேங்க. இதுதான் என்னோட சீக்ரெட்டு. பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுருவேன். நான் மல்லித்தூள் மட்டும் தான் போட மாட்டேன். மற்றபடி இந்த மசாலா டப்பால இருக்க எல்லாத்தையும் போட்டுருவேன். எனக்கு அது கொஞ்சம் ட்ரையா அந்த நெடி ஏற மாதிரி இருக்கனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டே இருந்தேன். இது ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி பார்க்க நல்லா இருக்கும். ஒரு சைடில் அப்படியே முட்டையை வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் வேக வச்சுட்டு கறி இங்கே அலச ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த கறி கிளீன் பண்ணுறதுலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மீன், எறா, நண்டு இது மாதிரி எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணுவேன். ப்ரான் எல்லாமே. ஆனா எனக்கு சிக்கன் கிளீன் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி ஸ்கின், ஒரு மாதிரி பிளட் அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்க அப்பா தான் எப்பவுமே கிளீன் பண்ணி தருவாரு. ஆனா ஏதோ ஒரு நாள் அப்போ அப்பா வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு நாள் கிளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நம்மளே பண்ணலாம், எதுக்கு அப்பா வேலை வாங்கணுன்ற மாதிரி நானே கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போ பண்ணாலும் நானே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் கைவசம் என்ன இருக்கு, எல்லா நான்வெஜ்ஜும் கிளீன் பண்ண தெரியும். எல்லா நான்வெஜ்னா நான் சாப்பிட்ற நான்வெஜ் எல்லாத்தையும் எனக்கு கிளீன் பண்ண தெரியும். ஸோ அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளட் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் பக்காவா. பட் அலசலசுன்னு அலசிட்டு இருப்பேன். எனக்கே நீங்க யோசிக்கிறது புரியுதா? அப்போ எல்லா சத்தும் அதுலயே போயிடும், என்ன நீ சாப்பிடுவேன்ட்டுன்னு. எனக்கு அது பார்க்க நீட்டா இருக்கணுன்றனால நான் அப்படியே போட்டு பர்ஃபெக்டா கழுவணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு அதை தூக்கி உள்ள போட்டுட்டு இருந்தேன். ஒண்ணு ஒண்ணா போட்டு ஒருவேளை வீடியோல நல்லா இருக்குமோ அப்படி சொல்ற மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தேன். என் தங்கச்சி தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. இந்த நேரத்துல என் கூட பிறந்த என் தங்கைக்கு மனமார்ந்த நன்றி வீடியோ எடுத்து கொடுத்ததுக்காக. என்னதான் இருந்தாலும் நன்றி மறக்க கூடாதுல்ல கைஸ், அதனாலதான் சரி சீன் போட்டது போதும். அப்படி சொல்லிட்டு கறியை நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். கரண்டியும் அப்படியே கை உள்ளே விட்டு கிண்டிடலாம் போல இருக்கு. எதுக்கு நான் கரண்டி அங்க புடிச்சு கிண்டிட்டு இருக்கேன் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியல. அப்புறம் மறுபடியும் உப்பு கம்மியா இருந்துச்சு. நான் செய்யறதுல எல்லாத்துலயும் ஓகே, லைட்டா உப்பு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ரோஷம் வந்துரும்னு சொல்லிட்டு உப்பு கம்மியா சேர்த்துக்கிறேன் கைஸ். அப்படிலாம் இல்லை. இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சேன்னா எங்க வீட்டுல திட்டுவாங்க, உப்பு கரெக்டா போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. தம்பி வேற வந்திருக்கான். உப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி குப்பையில கொட்டிட போறான்னு சொல்லிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி 10,000 வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல கூட பாருங்க உப்பு மிளகா தூள்லாம் அள்ளி கொட்டிட்டு இருந்தேன். எங்க வந்து கம்மியாயிடுச்சு நான் இதாயிர போகுதுன்னு சொல்லிட்டு. கடைசியில அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கிளறினேன். ஏன்னா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுல அதெல்லாம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் கிளறுன்னு கிளறது தான் மறுபடியும் டேஸ்ட் பார்க்கறது. மறுபடியும் 2 நிமிஷம் கிளறி டேஸ்ட் பார்க்கறது. இதுதான் என்னோட வேலையாவே இருந்துச்சு ஆக்சுவலி. இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு சைட்ல முட்டை ரொம்ப நேரம் வேகட்டுமே, ஒருவேளை உடச்சு ஆஃப் பாயிலா வந்துருமோன்னு பார்த்தேன். நல்லா வெந்துச்சு. அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அரிசியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அப்படியே விசில மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு முட்டை மட்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை வேக வைக்க மறந்ததுனால தனியா வேக வச்சுட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் என்னோட டியூட்டிக்கு அன்னைக்கு கிளம்பிட்டேங்க ஐஸ். இப்படிதான் அன்னைக்கு குக்கிங் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான குக்கிங் வீடியோவா இது இருக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கேளுங்க. நான் கிளீனான ஒரு குக்கிங் வீடியோவை நான் எடுத்து போடுறேன். See you next video. Bye bye. இதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.